விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த காணொலி பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நமது தோட்டத்தில் நேற்று பயங்கரமாக மழை பெஞ்சது. அந்த மழையில் நிறையா பயிர்கள் சேதமாக இருந்தது. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலி பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோ முழுக்க எங்களோட கார்டன் ரிலேட்டடான வீடியோ மட்டும்தான் இருக்கும். விவசாய பெருமக்களுக்கு உதவும் வகையில் இதில் எந்த தகவலும் நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம தோட்டத்துக்குள்ளே இப்போ இறங்கினோன்னையுமே எங்கள் கார்டனில் நேற்று தூத்துக்குடியை பொறுத்தவரையில் பயங்கரமான மழை, அதுவும் கோல்பிட்டி ரீஜனில் அதோட பயங்கரமான மழை. அதை பற்றி அந்த வீடியோவில் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எங்கள் தோட்டத்தில் போட்டிருக்க பயிர் என்ன விதமான பாதிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ நம்ம ரோட்டில் நம்ம வண்டியில் வரோம். நம்ம வீட்டில் இருந்து நம்ம தோட்டத்துக்கு வண்டியில் வரோம். இந்த வண்டியில் வரையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தோட்டத்துக்குள்ளே இறங்கணுன்னே நம்ம ரோட்டு மேலே என்ன பயிர் பண்ணியிருப்போம்னா, கம்மம்புல் பயிர் பண்ணியிருப்போம். இந்த கம்மம்புல் பயிர் பண்ணி கிட்டத்தட்ட 2 மாதம் ஆக போகுது. நேற்று வந்த மழை, அதாவது இன்றைக்கி பேஞ்ச மழையில் 2 மாதம் ஆக போகுது. அதாவது இன்றைக்கி பேஞ்ச மழையில் பயங்கரமாக அப்படியே சில இடத்துலலாம் தரையாக அப்படியே ஃப்ளாட்டாக அப்படியே படுத்துருச்சு. ஆனால் கம்மம்புல்லுக்கு அதிகமான மழை என்ன பிரச்சனைனா, அது கம்மம்புல் அந்த மணி பிடிக்கும் பார்த்தீங்களா, அப்போ தான் கம்மம்புல்லுக்கு அதிகமான மழை பெய்யக்கூடாது. ஆனால் இந்த ஸ்டேஜில், இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்டேஜில் கம்மம்புல்லுக்கு அதிகமான மழை பெஞ்சால் அது கம்மம்புல்லுக்கு எந்த விதமான பாதிப்புமே இருக்காது. அதற்கடுத்து நம்ம தோட்டத்தில் அப்படியே கொஞ்சம் தூரம் நீங்கள் நடந்து போனீங்கன்னா நம்ம மல்லிகைப்பூ செடி வச்சுருப்போம். மல்லிகைப்பூ செடி வச்சு கரெக்டாக ஒரு 15 நாள் தான் இருக்கும். இப்போ தான் ரீசெண்டாக நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட அப்லோடு பண்ணியிருப்பேன். மல்லிகைப்பூ செடிக்கு இந்த பார் அமைத்தல் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோடு பண்ணியிருப்பேன். அது நாங்கள் மல்லிகைப்பூ போட்டிருக்கிறது. அந்த மல்லிகைப்பூக்கு அதிகமான மழை எதுவும் பாதிப்பை தரும்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாதிப்பு இருக்காது. மழை பிரச்சனையே இல்லை. மல்லிகைப்பூவில் மழையினால் என்ன பாதிப்பு வரும்னா, மழை அது இப்போ நீங்கள் பார்க்குற இப்போ செடி ரொம்ப சிறுசாக இருக்குது. இது மல்லிகைப்பூ செடி பெரிய லெவலில் பெருசாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷம் ஆன மல்லிகைப்பூ செடியெல்லாம் அதிகமான, அதாவது மழை காலத்தில் மோஸ்ட்லி இருக்கக்கூடிய என்ன ப்ராப்ளம்னா, பூ பிடிக்காது. இப்போ அதிகமான பூக்கள் மல்லிகைப்பூ செடியில் மழை காலத்தில் பிடிக்காது. ஏன்னா கம்மியாக பிடிக்கும் பூ. அதிக அளவில் ப்ரொடக்ஷன் மல்லிகைப்பூ செடியை பொறுத்தவரை மழை காலத்தில் இருக்காது. இந்த பாதிப்பு மட்டும்தான் மழையால் மல்லிகைப்பூ செடிக்கு வரும் மோஸ்ட்லி. இப்போது நீங்கள் பார்க்குறீங்கள, இப்போ நம்ம மல்லிகைப்பூ செடி பார்த்து முடித்தோம். மல்லிகைப்பூ செடி பக்கத்துலேயே நம்ம என்ன நட்டியிருக்கோன்னா, கேந்தி நட்டியிருக்கோம். அதிகமான எங்கள் தோட்டத்தில் இப்போ அதிகமான லாஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இப்போ வச்சுருக்க இந்த கேந்தி பூ தான். சில ஏரியாவில் இதை செண்டு மல்லி அண்டு இல்லைன்னா மேரிகோல்டு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த கேந்தியில் என்ன பாதிப்புனா, இப்போ மழை தண்ணி இப்போ ஒரு பூவில் அதிக அளவில் இருந்துச்சுன்னா அந்த பூ டக்குன்னு அப்படியே தலைகீழ, அதாவது அப்படியே தலையை தொங்க போட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமான மழை பெஞ்சிச்சுன்னா அந்த பூவே ஒடிஞ்சு கீழே விழுந்துடும். சப்போஸ் காற்றும் அதிகமாக அடித்ததுன்னா அந்த பூ அப்படியே கீழே விழுந்துடும். கீழே விழுந்து என்ன ஆகும், அந்த பூ கீழே விழுந்துச்சுனாலே போச்சு, அவ்வளோதான். அந்த பூ இன்னும் ஒரு 2-3 நாளில் கரெக்டாக அழுக ஆரம்பிச்சிடும். மழை கண்டினியூஸாக பேஞ்சிக்கிட்டே இருந்தேன்னா. மேற்படி அந்த மழை பெய்கிறதுனால மோஸ்ட்லி காற்று அடிக்கலையோ, ஆனால் இந்த கேந்தி பூ அப்படியே தரையாக, இப்போ அதிகமான மழை பெஞ்சாலே போதும், இந்த கேந்தி அப்படியே தரையாக அப்படியே படுக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் பார்க்குறது அப்படியே தரையாக படுத்துருக்கு. சில கேந்திலாம் அப்படியே ஒடிஞ்சிடும், தண்டே அப்படியே ஒடியும். அந்த ஒடிகிறதுனால அந்த கேந்தி, அதாவது நம்ம பறிக்கிற ஸ்டேஜில் உள்ள கேந்தி எல்லாமே மண்ணில் படும். மண்ணில் படுறதுனால மண்ணும் தண்ணியும் அந்த கேந்தி பூவும் அப்படியே நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆகுறதுனால அந்த பூ சீக்கிரமே அழுகி போக ஆரம்பிக்கும். இதனால் விவசாய பெருமக்களுக்கு அதிகமான நட்டம் ஏற்படும். நாங்கள் இந்த பூ எல்லாமே கார்த்திகை தீபத்துக்கு பறிக்கிறதுக்காண்டி வச்சுருந்தோம். பட்டு நாங்கள் இவ்வளோ மழை பெய்யும்னு எதிர்பார்க்கல. ஓகே, அது பிரச்சனை இல்லை, அது விவசாயத்தில் இது காமனாக நடக்கிறது தான். சரி, நம்ம அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க மக்காச்சோளம் அதிக அளவில் நான் வீடியோ போட்டிருக்கிற ஒரு ஃபீல்டு தான் இந்த மக்காச்சோள ஃபீல்டு. அதிக அளவில் நான் இதுவரைக்கும் மக்காச்சோளத்தை பற்றி வீடியோ போட்டிருப்பேன். தீக்குழி மருந்து அடித்தது அண்டு மக்காச்சோளத்துக்குள்ளே என்ன களை அதிகமாக வரும், எந்த பருவத்தில் உரம் வைக்கணும், அந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் பார்க்குற இந்த ஃபீல்டில் இருந்து தான் நான் அந்த வீடியோ எல்லாமே மேக் பண்ணி யூடியூப்பில் அப்லோடு பண்ணியிருப்பேன். இந்த மக்காச்சோளத்துக்கு அதிகமான மழை எதுவும் பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா மக்காச்சோளம் உள்ள பால் கதிரெலாம் வந்துருச்சு.
அது அந்த கோம்பும் வந்துருச்சு. அதனால அதிகமான மழை பெஞ்சாலும் மக்காச்சோளத்துக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் அதிகமான பயங்கரமாக காற்றடிச்சு அந்த மாதிரி பயங்கரமாக காற்றடிச்சிச்சுன்னா மக்காச்சோளம் அப்படியே ஒடிஞ்சிட்டுனா கொஞ்சம் பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். மற்றபடி மக்காச்சோளத்துக்கு அதிகமான பாதிப்பு இல்லை. அதற்கடுத்து நம்ம இந்த வயலையும் நம்ம கடந்து போனோம்னா அதற்கடுத்து என்ன இருக்கும்னா, நம்ம ரீசெண்டாக நம்மளோட யூடியூப் வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு 22 நிமிஷம் வீடியோ, அதாவது விதைப்பு முதல் அறுவடை வரை மக்காச்சோள சாகுபடியை பற்றி போட்டிருப்போம். அந்த வீடியோவுக்கு வந்து நல்ல வரவேற்பு அனைத்து விவசாய பெருமக்களும் தந்திருக்கீங்க. அனைவருக்கும் நன்றி. இப்போது நம்ம அந்த வீடியோ வந்து எந்த வயலில் எடுத்தோன்னா, இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வயலில் தான் நம்ம அந்த வீடியோ எடுத்தோம். இந்த வயலில் வந்து நம்ம அந்த விதை ஊன்றதுலேருந்து அண்டு முளைச்சி, அதாவது ஒரு 7ஆம் நாளில் முளைச்சிருக்க ஒரு வீடியோவும் நான் அதில் சின்ன கிளிப் மாதிரி இருக்கும். அதற்கடுத்து பெருசாக இருக்கும், கொஞ்சம் ஒரு 15 நாள் 17 நாள் ஆகிருக்கும். நான் அதில் கூட கொஞ்சம் நோயெல்லாம் வந்திருக்கும். அதை பற்றிலாம் நான் அந்த வீடியோவில் நல்லா தெளிவாக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ யாராவது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் தரேன், இல்லைன்னா மேலே பெல் ஐக்கான்லேயே வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலாம். அதற்கடுத்து அதாவது நம்மளோட மோட்ரு செட்டு, பம்பு செட்டு இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு போனீங்கன்னா அங்கே வந்து நம்ம என்ன பண்ணி வச்சுருந்தோன்னா, இந்த மாதிரி நீங்கள் இப்போ பார்க்குற பானல் இருக்குல்ல, அந்த பானலில் வந்து கேந்தி விதை வந்து நாங்கள் போட்டு வச்சுருந்தோம். அந்த விதை வந்து முளைக்குன்னு பார்த்தோம். அது வந்து மழை அதிகமாக பெஞ்சு அந்த தண்ணியெல்லாம் அந்த விதையெல்லாம் அரிச்சிட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். மழை அதிகமாக அந்த விதையும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கோழிக்கொண்டை விதை வந்து நாங்கள் போட்டிருக்கோம். இதில் வந்து விதை வந்து நல்லா பெர்ஃபெக்டாக சூப்பராக முளைச்சிருக்கு. இந்த மழைக்கும் அதோட கிளைமேட்டுக்கும் இந்த கோழிக்கொண்டை விதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோழிக்கொண்டை விதை வந்து சூப்பராக முளைச்சிருக்கு. அதற்கடுத்து நம்ம இந்த இப்போ ஊனிருக்க மக்காச்சோள வயலை நம்ம கடந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா நம்ம நட்டி இருக்கிற கொய்யா செடி வந்துடும். நம்ம நட்டி இருக்கிற கொய்யா வயல் வந்துடும். இந்த கொய்யா வயல் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே நட்டிட்டோம். இதில் வந்து இப்போ எல்லா இதுலேயும் நல்லா காய் வந்து சூப்பராக பிடிச்சிருக்கு. நம்ம இந்த கொய்யா வயலில் தான் இப்போ நேற்று தான் முந்தா நேற்று தான் நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஊடுபயிர் சாகுபடியில் இந்த கொய்யா மரத்தில் நாங்கள் என்ன நட்டியிருக்கோம்னா பூசணி செடி, அதாவது கொடி வகையான பூசணி செடியை வந்து நம்ம நட்டியிருக்கோம். இந்த பூசணி செடியை வந்து எப்படி பராமரிப்பது, என்ன களைக்குழி மருந்து, இப்போ கொய்யா மரம் இருக்குது, கொய்யா மரமும் நமக்கு பாதிக்கக்கூடாது, அண்டு நம்ம நட்டிருக்கிற ஊடுபயிரான அந்த பூசணிக்காய் செடியும் பாதிக்கக்கூடாது அப்படின்னு வகையில் நம்ம களைக்குழி மருந்து அடிச்சிருப்போம். ரீசெண்டாக கவர் பண்ணி பாலிபேக்கை வச்சு கவர் பண்ணி அந்த மாதிரிலாம் நம்ம மருந்து அடித்து ஒரு வீடியோ வந்து பதிவு பண்ணியிருப்போம். அந்த வீடியோ யாரும் பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்க்கணுன்னு யாருக்காவது விருப்பம் இருந்ததுன்னா நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அதற்கடுத்து நீங்கள் கொய்யா செடியில் பார்க்குறீங்களா, நம்ம வந்து ஒரு 60 நாளைக்கு முன்னாடி இந்த கொய்யா செடியில் வந்து அண்டு லேயரிங் சொல்லுவாங்க. அதாவது தாளில் நல்லா மண் வச்சு தாளில் கொஞ்சம் அதுக்குண்டான சத்து, அந்த காயர் பித்து, அதாவது அந்த தென்னை கழிவெல்லாம் போட்டு நல்லா ஒரு இடத்துல நல்லா சீவிட்டு, அந்த கொய்யா மரத்தில் ஒரு கம்பில் நல்லா சீவிட்டு அதை ஃபுல்லாக நல்லா கெட்டி வச்சுட்டோன்னா ஒரு 60 நாள் கழித்து, இந்த மாதிரி மழை காலத்தில் நீங்கள் கெட்டி வச்சிங்கன்னா 60 நாள் கழித்து அப்படியே ரூட்டு, வேர் வந்து அப்படியே ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிரும். அந்த வேர் ஃபார்ம் ஆனோடனே நம்ம அதை அப்படியே கட் பண்ணி உங்கள் வீட்டில் இல்லைன்னா அந்த மண்பானை சட்டி, இல்லைன்னா ஒரு பூஞ்சொட்டி, இல்லைன்னா ஒரு வாளி அந்த மாதிரிலாம் வச்சுருப்பீங்க. அந்த வாளியில் வந்து நீங்கள் அந்த செடியை வந்து அப்படியே நட்டிடணும். இப்போ நீங்கள் கட் பண்ணிவிட்டு கொண்டு போகிறத நீங்கள் டேரெக்டாக மண்ணில் வந்து நடக்கூடாது. மண்ணில் நட்டினீங்கன்னா அந்த வேரெல்லாம் அப்படியே ராட்டிங் ஆகிடும். ராட்டிங்னா அழுக ஆரம்பிச்சிடும், அந்த வேர் வந்து வராது. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அந்த இதை நீங்கள் பிளான்ட்லேருந்து, அதாவது பெரிய கொய்யா பிளான்ட்லேருந்து நீங்கள் அதை எடுக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நட்டுறது ஒரு பாட்டில் தான் இருக்கணும், இல்லைன்னா ஒரு சின்ன பாலிபேக்கில் அந்த கம்பை மட்டும் நீங்கள் அதில் இலையெல்லாம் எதுவும் வேண்டாம், கம்பை மட்டும் நீங்கள் அதில் நட்டி வச்சா போதும். லீஃப் வந்து ரூட் வந்து கீழே இறங்க லீஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து ப்ரொடக்ஷன் ஆகும். நீங்கள் அந்த இதில் லீஃப் வந்து லீஃப் வந்து அதில் வந்த உடனேயும் அதுக்கடுத்து நீங்கள் அதை கொண்டு போய் மெயின் ஃபீல்டு, அதாவது நீங்கள் பிடிச்ச இடத்துல நீங்கள் அந்த கோவா மரத்தை வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி லேயரிங் வந்து நீங்கள் மழை காலத்தில் பண்ணுங்கள்.
உங்களுக்கு வந்து அந்த ரூட் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து அந்த ரூட் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துடும். சப்போஸ் நீங்கள் வெயில் காலத்தில் பண்ணிங்கன்னா அந்த ரூட் ஃபார்மேஷன் வந்து வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இப்போ வந்து மழை காலத்துலனா கிட்டத்தட்ட 45-50 நாள்லேயே அந்த ரூட் ஃபார்மேஷன் வந்து, நீங்கள் வெயில் காலத்தில் வந்து இந்த ரூட் ஃபார்மேஷன் வந்து கிட்டத்தட்ட 60 to 80 நாள் வரைக்கும் எடுத்துக்கும் ரூட் ஃபார்மேஷன் ஆகி வர்றதுக்கு. அதுவும் சப்போஸ் வெயில் காலத்தில் அந்த நீங்கள் உள்ளே வைக்கிற காயற்பித்தில் மாய்ச்சர் வந்து, அதாவது அந்த இதில் காயற்பித்தில் நீங்கள் ஈரம் சேர்த்து தான் வைப்பீங்க. ஈரம், களிமண், அதுக்கு தேவையான அந்த ரூட் ஹார்மோன்லாம் சேர்த்து தான் வைப்பீங்க. சப்போஸ் அந்த ஈரம் வந்து ட்ரை ஆயிடுச்சுனாலும் ரூட் ஃபார்மேஷன் வந்து வராது மேக்ஸிமம். நீங்கள் இப்போ வின்டர் சீசனில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து ரூட் ஃபார்மேஷன், ஏன்னா நம்மளை சுற்றி எப்போதுமே ஒரு ஜில் கிளைமேட்டு மழை காலத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால அந்த ஜில் கிளைமேட்டு அந்த காயற்பித்து வந்து அந்த ஈரத்தை எடுத்து அதனாலே ரூட் ஃபார்மேஷன் வந்து ஈஸியாக நமக்கு 45 days and 50 daysலேயே ரூட் ஃபார்மேஷன் ஈஸியாக நமக்கு வந்துடும். அதனால எல்லாருமே இதை வந்து வின்டர் சீசனில் ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற. ஏன் வின்டர் சீசனில் ட்ரை பண்ணுங்கன்னா, வின்டர் சீசனில் நமக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். கோடை காலத்தில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நமக்கு வந்து சம் ஃபெயிலியர்ஸ், இப்போ நீங்கள் ஒரு 10 கன்று போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 கன்று கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகும். இதே வின்டர் சீசனில் போட்டிங்கன்னா அது எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. அதற்கடுத்து நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போனால் நம்மளோட மெயினான சேனல், அதாவது சேனல் மீன் அண்டு தண்ணி ஓடுற இடம், அதாவது கிராம பகுதியில் ஓடை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இந்த பார்க்குற ஓடை வந்து கரெக்டாக எங்கள் தோட்டத்தோட எண்டில் கிழக்கு பகுதியில் இருக்குது. இது வந்து இந்த ஓடையில் இவ்வளோ தண்ணி போணுச்சுன்னா கண்டிப்பாக கிணத்துல வந்து தண்ணி வந்து வற்றாது. மேக்ஸிமம் கிணத்துல வந்து வேகமாக ஊறும் இந்த மாதிரி தண்ணி ஓடையில் போணுச்சுன்னா. சப்போஸ் இப்போ இந்த ஓடை வந்து எவ்வளோ ஆழம் இருக்குன்னா, இந்த நீங்கள் இப்போ பார்க்குற ஓடையில் வந்து நான் சென்டரில் போய் நின்னேன்னா என்னை வந்து முக்குற அளவுக்கு இப்போ இந்த தண்ணி வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. என்னோட கிராமத்தில் இந்த அளவுக்கு பயங்கரமான மழை பெஞ்சிருக்கு. எங்கள் ஊரில் மழை பெஞ்சதை நான் ஒரு சின்ன கிளிப்பாக எடுத்து விவசாய பெருமக்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதற்காண்டி தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணேன். மேலும் விவசாய பெருமக்களுக்கு பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி, என்ன பூச்சிக்கு என்ன மருந்து அடிக்கிறது, என்ன களைக்கொல்லிக்கு என்ன மருந்து அடிக்கிறது, என்ன பயிரில் உள்ள என்ன களைக்கு என்ன மருந்து அடிக்கிறது, எந்த உரங்களை எதோட மிக்ஸ் பண்ணுறது, நேனோ யூரியானா என்ன, நேனோ டிஏபினா என்ன, பூக்கும் சமயத்தில் நம்ம என்ன மருந்து கொடுக்கணும் பயிருக்கு, அதெல்லாம் பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நான் கீழே ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு தேவையான தகவலை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்கும் வகையில் இருந்தனா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பயனுள்ள வீடியோ அடிக்கடி உங்களுக்கு வரும். அதுவும் இந்த நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வரணுன்னா இந்த பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காணொளி பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்களோட ஊர் வாட்ஸ்அப் குரூப், இல்லைன்னா உங்களோட டெலிகிராம், இல்லைன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் நன்றி.